இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில் எழுதுறதாங்க காட்டுறாங்க. உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இங்கே வந்தான்னு ஞாபகம் வந்துருச்சுங்க. கோடாலிக்கிட்ட அடி வாங்கிட்டு அந்த மண்ணில் அப்படியே புதஞ்சு போயிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஹீரோ ஸ்டோன் தாங்க இவங்கள வந்து இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துருக்குது. அப்புறம் தான் நம்ம பப்பி பாட்டு இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குதுங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்படியாவது திரும்ப என் பவர்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ணிட்டு எப்படியாவது அந்த கோடாலியை அழிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்துட்டு, நல்ல வேளை நீங்கள் ரொம்ப தூரம் போகல, இங்கே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. உங்களோட சுச்சுவேஷன் வந்து எனக்கும் புரியுது. நானும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நான் வந்து எந்த ஸ்வாட்மேன்ஷிப்பும் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் டார்க் கில்ட் எதுக்குன்னு எனக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இருந்துட்டு இல்லை, என்னோடய ஸ்வாட்மேன்ஷிப்பு போனதுக்கப்புறம் என்னால் இப்படி டார்க் கில்டை வந்து எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், உங்கள் ஸ்வாட்மேன்ஷிப்போட மேஜிக் மட்டும்தான் போயிருக்கு. ஆனால் உங்கள் ஸ்வாட்மேன்ஷிப்பு வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கான நாலேஜ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அதை திரும்ப கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. அது முடியாது. என்னோடய மேஜிக் பவரும் ஸ்வாட்மேன்ஷிப்பும் சேர்ந்தால் தான் அது பவராக இருக்கும். இல்லைன்னா நான் யூஸ்லெஸ் தான். என் லைஃப்க்கான ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த யூனிவர்ஸில் நம்ம வெறும் ஒரு துளி மண்ணுக்கு கூட சமம் கிடையாது. நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் நம்ம மண்ணாகவே போயிடுவோம். நம்ம எது முயற்சி எடுக்கும்போது தாங்க நம்ம கோல்டாகவே மாற முடியும். நீங்கள் வந்து ரொம்பவுமே இப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்களா அப்படின்ட்டு நம்ம குயின் பார்க்குறாங்க. பாஸ்டர் லீப்பிங் அப்படின்ட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்தே கூட ஸ்வாட்மேன்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச தாய்ச்சி ஷார்ட் டெக்னிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. இது வந்து பெரிய டெக்னிக்கெல்லாம் இல்லை, யாரையும் கொல்லலாம் முடியாது, ஆனால் நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறீங்களான்ட்டு நம்ம எலிசபெத் வந்து அந்த ஸ்பிரிட் ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்வாட்மேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படின்ட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குது, ஏதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. ஏதோ நீ வந்துட்டியா, அப்போ நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயா அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் தனியாக குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்மளோட ரூலை மறந்துட்டியா நீயே? இந்த வீடாகட்டும், இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருள் டெக்னிக்ஸு எதுவுமே வெளி ஆள்களுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல, அதுமாரி நீ வந்து அவளுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. எனக்கு தெரியும் அவள் எப்படி ஹெல்ப் பண்ண வருவான்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த தனி ஸ்பேஸில் தாங்க காட்டுறாங்க. இது வந்து டீமன் குயினோட டொமைன் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு குயின் சொல்ல, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க கேட்க, முதல் வந்து உன்னைய டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குயின் பாட்டுக்கு. இதுக்கு முன்னாடி இவகிட்ட நான் எந்த உண்மையுமே வச்சுக்கிட்டதா இல்லையே, அப்புறம் என்னை கொல்லணும்னு பார்க்குறான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போகாத, நீ சீக்கிரமாக மாட்டிக்குவே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் போவேன், நீ முடிஞ்ச என்ன பிடிச்சிப்பாரு அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே தாவி தாவி போயிட்டுருக்குறாங்க. என்னோடய ஸ்வாட்மேன்ஷிப்பு மேஜிக் பவர் எல்லாமே போயிருந்தாலும் என்னோடய ஸ்கில் வந்து என்றைக்குமே போகாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து ஏதோ லக்கில் தான் சும்மா தப்பிச்சுட்டு இருக்கிற, விளையாண்டது போது அப்படின்ட்டு அவங்க வந்து நிறைய கைகளை வர வச்சு அப்படியே பிடிச்சிட்றாங்க. என்னை விட்டுற அப்படின்ட்டு அவங்க கத்திகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உனக்குள்ளே இருக்கிறவனை முதல்ல நான் கொல்றேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உள்ளுக்கு ஒரு ஹேண்டை வந்து வாய்க்குள்ளே வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன பூச்சி இருக்குங்க, அது வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துருந்துங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ தான் காரணமா? என்னோடய ஏரியாவுக்குள்ளே நீ எப்படி வந்த? அப்படின்ட்டு குயின் கேட்குறாங்க. உனக்கு டார்க் எல்டுக்கு என்ன சம்மந்தம்? அது உனக்கு தேவையில்லைன்ட்டு அந்த பூச்சி சொல்லுதுங்க. அப்போ நீ எனக்கு தேவையில்லைன்னு நசுக்கிடுறாங்க. அப்போ அந்த எல்டர் வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க. இனிமேல் நான் அந்த பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். நீ அந்த எலிசபெத்தை கொல்ற வேண்டியது என்னோடய வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எலிசபெத்து எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை இப்போ நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உன்னை பார்த்த மாதிரியே இல்லையே எனக்கு ஞாபகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டீமன் குயின் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிற அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. நான் எப்படியோ பவர்ஃபுல் ஆயிரோன்னு, அந்த ஹீரோவை வந்து நான் எப்படியாவது தோக்கடிச்சாகணும், இன்னும் பவர் வேணும் அப்படின்ட்டு பவரெல்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க, கல்டிவேஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ், உனக்கு பவர் வேணுமா? அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் அது? என்னோடய கல்டிவேஷன் கிரவுண்டுக்குள்ளேயே வந்திருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது உனக்கு முக்கியம் இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட பவர்ஸை ஜாஸ்தி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? உன்னால் எப்படி என்ன ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படின்ட்டு குயின் கேட்கும். அது வெறும் சிம்பிள் தான். நான் வந்து உன்னோட பாடிக்குள்ளே வந்துடுவேன். அப்புறம் வந்து அந்த ஹீரோவெல்லாம் அடித்து தம்சம் பண்ணிடலாம். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியான்ட்டு நம்ம டீமன் குயினையே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாக் கலரு பால் இருந்துட்டு. அப்புறம் நம்ம குயின் வந்து பிடிச்சிட்டு, நீ என்னையே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறியா? அந்த ஹீரோவை நானே பார்த்துக்கிறேன், உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்னோடய பவர்ஸை யூஸ் பண்ணியே நான் ஸ்ட்ராங் ஆகிக்குவேன்னு சொல்கிறாங்க. நீ அப்படி எடுத்துக்காத, நான் வந்து உனக்கு இந்த கான்டினென்ட்டுன்னு நான் இந்த வேர்ல்டையே ரூல் பண்ணுற அளவுக்கு பவர் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. எந்த பவராக இருந்தாலும் நானே கெயின் பண்ணிக்கிறேன், உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நமக்குள்ளே கான்ட்ராக்ட் ஏற்கனவே ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ எப்படி என்னை தூக்கி போடலாம் அப்படி அந்த பிளாக் கலர் பால் சொல்லுதுங்க. அந்த லாவாக்குள்ளே போட்டோன்னே அது பார்த்திங்கன்னா அழிய ஆரம்பிக்குதுங்க. நமக்குள்ளே கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு இதனால டிஸ்அட்வான்டேஜ் தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, இந்த கான்டினென்ட் ஆகட்டும், எல்லாமே என்னோடய சொந்த முயற்சியில் நான் பண்ணிக்கிறேன், உன்னோட ஹெல்ப் பண்ணும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு குயின் சொல்கிறாங்க. உன்னை விட மாட்டேன் எலிசபெத், நான் கண்டிப்பாக உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்க வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது வந்து மறைஞ்சிருச்சுங்க. இப்போ ஞாபகம் வருதா உனக்கு? என்னை அன்றைக்கி லாவாவில் தூக்கி போட்டு அப்படியே போயிட்டில்ல எலிசபெத், இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போவுமே எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் வரலன்னா என்ன, உனக்கு ஞாபகம் நான் படுத்துகிறேன், உனக்கு ஞாபகப்படுத்தும் போது நீ உயிரோடையே இருக்க மாட்டேன், உன்னையும் கொண்டுட்டு உன்னோட பாடியை நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய கையெல்லாம் வந்து, இப்போ நான் வந்து நான் அழிக்க போகிறேன், உன்னை அழிச்சிட்டு உன் பாடி எனக்கு தான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க நம்ம குயினை நோக்கி. அப்புறம் அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. கைஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை கைஸ்.